ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவா குக்கிங் சேனல். எனக்கு என்ன ரெசிபி பண்ணியிருக்கோன்னா சுண்டக்காய் வத்தல் வச்சு ஒரு வத்த குழம்பு தாங்க பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபிங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான வத்த குழம்புங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காங்க, வத்தல் தான் எடுத்துருக்கோம். இது ஒரு கைப்பிடி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு எடுத்துருக்கோங்க. எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தவா ஹீட் ஆனவங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. அதே போல் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, சுண்டைக்காய் வத்தலை சேர்த்து, கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. வதக்கினோடனே வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே தக்காளியும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு தேவையான அளவு இப்பயே சேர்த்துடலாங்க. தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. மல்லித்தூள் தான் இல்லை ஜாஸ்தியாக சேர்ப்போங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு தண்ணியை மட்டும் எடுத்தாச்சுங்க. இப்போ அதோட சேர்த்துடலாம் மசாலாவோட. பாருங்க, சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருங்க. இந்த டைமில் ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துடலாங்க. நல்லா வெல்லம் சேர்த்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுருங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா இதாகிடுங்க. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.